Welcome to Dr. Maitli's Music Therapy channel. இன்றைய பதிவிலையும் listening to music. What are all the benefits we can reap from that? என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் music is a neurological phenomenon என்ற தலைப்பில் தான் நம்ம செய்திகளை நிறைய பகிர்ந்துக்கிட்டு வரோம். Regular listening enhances the quality of cognitive abilities. Listening music enhances the creative thinking. Listening music enhances the creative functioning. அப்படிலாம் பார்த்தோம். கிரியேட்டிவ் ஃபங்க்ஷனிங்னு வரும்போது ட்ராயிங் சென்ற பதிவில் கூட சொன்னோம். ஒரு வாட்டி கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷத்துக்கு மியூசிக் கேளுங்க, பாசிவ் ஃபார்ம் ஆஃப் லிசனிங். அதுக்கு பிறகு நீங்கள் எதை வேணால் ஒரு ட்ராயிங் போடுறதுக்கு கிரியேட்டிவ் ஒர்க் த்ரூ யுவர் கலரிங் அது கூட செய்யலாம். நல்லபடியாக கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் பண்ண முடியும். நீங்கள் ஒரு தடவை அது மாதிரி செய்து பார்த்தா அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். அடுத்தது காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் என்ன, பார்த்து படிக்கிறது, வேகமாக சொல்கிறது, அடுத்தடுத்த நம்பர்ஸில் ரிவர்ஸ் மாற்றுறது, எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ், எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் லெட்டர்ஸ் அதுபோல் சொல்ல துவங்கினா பெரிய அளவில் நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு தெரியும். அதே சமயத்தில் இந்த ஃபங்க்ஷனிங் முதல் தடவை சொல்லும்போது ரொம்ப தடர்மாட்டமாக நிதானமாக ஸ்லோவாக சொல்லி அந்த வேலையை முடிப்பமாக இருக்கும். ஆனால் 1 or 2 times எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அந்த நிதானமாக சொல்கிறத காட்டிலும் நார்மல் ஸ்பீடை தாண்டி சொல்கிறதுக்கு நம்மளுக்கு முடியும். ஸோ அது நம்பர் ஒர்க்குக்கும் ஏற்புடையது தான். எழுத்து வடிவமாக இருக்கிற சில பாடல்களை பாடுறதுக்கோ இல்லை டெக்ஸ்ட்டு ப்ரோஸ் படிக்கிறதுக்கோ அது சரியாக இருக்கும். ப்ரோஸ் அண்ட் பொய்ட்ரி அப்படின்னு சொன்னால் பொய்ட்ரி ரொம்ப ரிதமிக்காக அதில் நிறைய என்ன ஒரு எதுகை மோனையெல்லாம் சேர்ந்துருக்குமா இருக்கும். ஆனால் ப்ரோஸ்ன்னு சொன்னால் அப்படி எதுகை மோனை, அதாவது அலிட்ரேஷன் போல் ஒரே வார்த்தைகளில் முடியணும், ஒரு ரெண்டே ஒரே மாதிரி எழுத்தில் ஆரம்பிக்கணும், அப்படிலாம் இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி எதுகை மோனையோடு இருக்கிற கவிதைகளை படிக்கிறதா இருந்தாலும் இல்லை சாதாரண ப்ரோஸ் அண்ட் டெக்ஸ்ட்டு சொன்னால் அந்த ப்ரோஸ்லலாம் என்ன பண்ண வேண்டாம், இது போல் ஒரு அலிட்ரேஷனோ இல்லாட்டி போனால் அந்த எதுகை மோனைகளோ இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு. ஸோ அப்போ அந்த ரீடிங் கெப்பாசிட்டியை அது மேலும் மேலும் வேகப்படுத்தும். வேகமாக ஒரு நிமிஷத்துக்கு 40 வார்த்தை எழுதுறதா இருந்தாலும் ஒரு நிமிஷத்துக்கு 50 வார்த்தைக்கு மேலே 60 வார்த்தை போல் படிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு சிறப்பான ஒரு பெனிஃபிட். அதாவது காக்னிட்டிவ் எபிலிட்டிஸில் புரிந்து கொள்ளக்கூடிய செய்திகள், புரிந்து கொள்வதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், வேகமாக படிக்க வேண்டும், அதே நேரத்தில் அதை சரியான அளவுக்கு திருப்பி மீண்டும் ரிப்பீட் பண்ணணும். அதாவது மீண்டும் திருப்பி சொல்லணும். என்ன படிச்சுட்டோமோ என்ன வாட் இஸ் தட் வி ஹவ் காம்ப்ரஹெண்ட் அந்த புரிஞ்சிட்டத்துலேருந்து திருப்பி அந்த செய்தியை சொல்லணும். அப்படின்னு சொன்னால் மீண்டும் அந்த செய்தியை பதிவு செய்யும்பொழுது அதில் எவ்வளோ வார்த்தைகள் மிஸ் பண்ணியிருக்கேன், எந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் விட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தா மேபி எல்லா பிள்ளைங்களுக்கும் அது என்ன பண்ணணும், 1 or 2 பாயிண்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணுறது சகஜம்தான். ஆனால் அது ஏற்புடையதாக இருந்தாலும் அந்த மிஸ்ஸிங் பாயிண்ட் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்காது. ஏதோ ஒரு ட்ரைவியல் திங்ஸ் தான் நம்ம மிஸ் பண்ணிப்போம். ஏன்னு கேட்டால் லிசனிங் டு மியூசிக் அப்போ என்ன பண்ணோன்னா the brain will become more alert to receive what exactly it is coming to them. அப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இசையை கொஞ்சம் நேரம் ஒரு 10-15 நிமிஷம் போல் கேட்டுட்டு அப்புறம் நம்ம தெளிவாக படிக்க தான் போகிறோம். படிச்சுட்டு தான் அதை ரிப்பீட் பண்ண போகிறோம். அப்படின்னு சொன்னால் அந்த படிக்கும் பொழுதே நிறைய செய்திகள் அது நேராக மனதில் வாங்கி கொள்ளும். ஸோ இந்த அடிப்படையில் லிசனிங் டு மியூசிக் ஹெல்ப்ஸ் டு ரீட் அண்ட் ரிசைட் என்ன பாசிட்டிவ்லி ரொம்ப கரெக்டான மார்க் வரைக்கிற மாதிரி 40 to 70% மேலே நம்ம சிறப்பாக சரியாக செய்ய முடியும். ஸோ காக்னிட்டிவ் எபிலிட்டிஸில் என்ன ரீடிங் ரைட்டிங்லாம் சேர்ந்தது தான். அப்புறம் பர்செப்ஷன், ஃபோக்கஸிங், அட்டென்ஷன், அதுக்கப்புறம் ரிவ்யூவிங் அண்ட் ரிஹர்சிங் அதெல்லாம் கூட அதில் வரும் என்று சொன்னால் திஸ் லிசனிங் டு மியூசிக் சப்போர்ட்ஸ் ஆல் தீஸ் ஆக்டிவிட்டீஸ். அதாவது இந்த ஒரு காக்னிஷனுக்குள்ளே வரக்கூடிய எல்லா செய்திகளுக்கும் எல்லா ஒரு பரிணாமத்திலையும் இசை நல்ல உறுதுணையாக அமையும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.